பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருதா? சாரி மன்னிச்சுக்கங்க. பெண்களுக்கு கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு. இந்த வார்த்தைகள சொல்றதுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு மாதிரி நெருக்கமாவும், உருக்கமாவும் இருக்கு. ஏன்னா, அவ்வளவு சம்பவங்கள் இந்த ஓரிரு வாரங்கள்ல நடந்திருக்கு. டீட்டெயில்டா பார்ப்போம். டைட்டிலும், தம்ப்லைனையும் பார்த்து எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு மாநிலம். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது பத்திரிகை, அதாவது இந்த குற்ற செயல்கள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கு. அதனால வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு, அமைதி பூங்கா தமிழ்நாடு, ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நிறைய நம்ம அரசியல்வாதிகள் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ இந்த சமீப காலங்களாக இந்தியாவில் பெண்களுக்கு, அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக்கிட்டு வருதோ, உருவாகிக்கிட்டு வருதோ அப்படிங்கிற பயம் நமக்கு இந்த செய்திகளை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தோன்றிக்கிட்டே இருக்குது. சரி, நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. போக்சோ சட்டங்கள் இருக்குது, மரண தண்டனை கொடுக்குறாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இதை விட வேறு என்ன பண்ணணும்? அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணியும் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழும்புது இல்லைங்களா? ஸோ இந்த குற்றங்களை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன், இல்லை அது எப்படி தடுக்கிறது, இல்லை அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. இப்போது திருச்சி மணப்பாறையில் ஒரு பள்ளி குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி ஆசிரியர் நினைக்கிறேன், பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்பொருள் பண்ணியிருக்காங்க. வேலூர்னு நினைக்கிறேன், வேலூர் அந்த ட்ரெயினில் பாலியல் சிக்னல் கொடுத்து அந்த பெண் அந்த ட்ரெயின்லேருந்து குதிச்சிருக்காங்க. அப்புறமா ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஸ்கூலில் விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து தொடர்ந்து ஒரு 4-5 பேர் தொடர்ந்து ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நம்ம சென்னை கிளாம்பாக்கத்தில் ஒரு வட இந்திய பெண், அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பிளான் பண்ணி அந்த பெண்ணுக்கு வந்து, அதாவது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவங்க எல்லாமே, ஸோ பாலியல் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் 15 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கி அந்த கர்ப்ப கலைச்சி அந்த செய்தி. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக நம்ம செய்திகளை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த செய்திகள்லாம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது என்னங்க இது தமிழ்நாட்டில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும்? ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, இரும்பு கரம் கொண்டு நாங்கள் வந்து அடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் நமக்கு தெரியும், இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணோட எஃப்ஐஆர் வெளியே வந்து அது எவ்வளோ பெரிய பேசு பொருளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுங்கங்கிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்களே வெளியிடுறாங்க. ஈசிஆர் பெண், இந்த ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குடும்பத்தோடு போயிருந்திருக்காங்க. அதை செய்து நம்ம பேசியிருக்கோம், நம்மளே பேசியிருக்கோம், அந்த வீடியோ நம்மளும் போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நேர்பட்ட கதிகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெண்களுக்கான அந்த கொடுமைகள் பெண் குழந்தைகளுக்கும் நம்ம சேர்த்துக்கணும். பெண் குழந்தைகள் தான், இப்போ 4வது 5வது படிக்கிற பெண் குழந்தைகள் தான் அவங்க சொல்லணும். நம்ம பெண்கள் நம்ம சொல்லக்கூடாது. அப்போது இந்த குற்றங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ நிறைய சட்டங்கள் கொண்டு வரணும். இப்போ ஆசிரியர்கள் வந்து மாணவிகளுக்கு, படிக்கிற பெண்களுக்கு பாலியல் துணர்வு கொடுத்தா அவங்களுடைய படிப்புகள் ரத்து செய்யணும். அது மட்டும் போதுமா? உடனே நடவடிக்கை போதுமா? உடனே கைது போதுமா? வேறு என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இந்த சிந்தனைகள் இருக்கு இல்லைங்களா? சிந்தனைகள் எப்படி நம்ம ஒழிக்க முடியும்? நீங்கள் கடுமையான தண்டனைகள் கொடுத்தா தான் குற்றங்கள் குறையும் நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இந்த கடுமையான தண்டனையை இங்கே பற்ற மாட்டாங்குதே, அதுக்கான அந்த விஷயங்கள் நமக்கு தெரியவே மாட்டாங்குதே. அப்போது இந்த கடுமையான தண்டனைகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இப்போது இந்த பள்ளிகள் நடக்குது இல்லைங்களா, பெற்றோர்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. நான் பள்ளி படிக்கிற காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சம்பவங்கள் ரொம்ப சொற்பமாக தான் நடக்கும். நான் பள்ளி படிக்கும்போதுனா, நான் 11th 12th வச்சிங்களேன், நல்லா விவரம் தெரிஞ்ச வயசு தான். நான் கல்லூரி படிக்கிற காலத்துலேயுமே சரி, ரொம்ப சொற்பமாக நடக்கும். ஆனால் இந்த டைமில் நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது,
சிசிடிவி கேமராஸ் இருக்குது. நிறைய நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து நிறைய சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. நிறைய நாலேஜாக இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்ப பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த கிருஷ்ணகிரி பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. லீவ் விட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து பசங்களை பள்ளிக்கு அனுப்புறது பயப்படுறாங்க. ஏங்க நாங்கள் வந்து என்னுடைய பெண் குழந்தைங்களுக்கு வந்து கல்வி முக்கியமா, இல்லை அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியமானா, முதல்ல பாதுகாப்பு தானே முக்கியம். அதை தானே முதல்ல செய்யணும். இப்போ தான் பெண்கள் எல்லா துறையிலையும் வந்து அவங்களுடைய திறமைகள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இப்படி எல்லா இடத்துலையும் போய் நம்ம முட்டுக்கட்டை போட்டோம் அப்படின்னா, திரும்பவும் பெண் பிள்ளைகளுக்கான அந்த எதிர்காலம், அந்த படிப்பு இதெல்லாம் முடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்காது. அதுக்கான வழிமுறைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிறவங்களாம். இப்போது அந்த எப்படிங்க ஒரு குழந்தை எப்படி வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? நம்பி ஆசிரியர்கள் எந்த தப்பாவது பண்ணால் ஆசிரியர்கள் பார்ப்பாங்க, டீச்சர்ஸ் கவனிப்பாங்க, கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அனுப்புகிறோம் நம்ம. அப்போ அங்கேயே தவறுகள் நடக்குது, அங்கேயே குளறுபடிகள் நடக்குது, அங்கேயே பாலியல் சீண்டல் நடக்குதுன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ வெளியிலலாம் சொல்லவே தேவையில்லை. நம்ம யாரையுமே நம்பி பெண் பிள்ளைகளை இப்போ விட முடியல. எங்கே யார் ஒரு குழந்தைய ஒரு பெண் குழந்தைங்களை தொட்டு பேசினாலும் சந்தேகமாக பார்க்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சமூகம் சீர்கெட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உடனே என்ன நம்ம பண்ணுவோம்? நம்மளுடைய தமிழ்நாடுல வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு இவங்களுக்கான குற்றங்கள் நடக்கும்போதெல்லாம் திடீர்னு பெரியார் அரசியல் ஆவார், திடீர்னு முருகன் அரசியல் ஆவார், திடீர்னு ஏதாவது ஒரு சாதிகளை வச்சு, மதங்களை வச்சு அரசியலை உருவாக்குவாங்க. எது முக்கியமான பிரச்சனை, எந்த பிரச்சனையை நம்ம பேசணும் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த விஷயங்கள் நடக்கதா இல்லையா? முதல்ல இப்போது டே டு டே இன்னைக்கு நைட் நம்ம தூங்கி காலைல எழுந்தோம் வச்சிங்களேன், அவ்வளோ சம்பவங்கள் செய்திகளில் ஒளிபரப்புகிறாங்க. நம்ம ஒன்றும் எதையுமே கற்பனையாலேயோ இல்லை இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்திலேயே சொல்லலை. எல்லாத்துக்கும் ஆதாரங்கள், எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து செய்திகளும் எழுத்து பத்திரிகையாகவும் சரி, ஊடக பத்திரிகை எல்லாத்துலேயுமே போடுறாங்க. அப்போ இதனுடைய வீரியம் நமக்கு புரியணும் இல்லைங்களா? இது வந்து நம்ம அஃபீஷியலாக போலீஸ் ரெக்கார்டில் இருந்த கேசஸ் இது எல்லாமே. அப்போ இது மாதிரி நடக்காமல், இது மாதிரி வந்து சொல்லாமல், கம்ப்ளைண்ட் கொடுக்காம இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரிகளோ, சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிகளோ அவங்கள வந்து பள்ளி கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்களுக்கான தண்டனைகள் என்ன, இந்த போக்சோ கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஓகே. பட் குற்றங்கள் குறைய மாட்டாங்குதே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போது குற்றம், அதாவது சம்மந்தப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை பாதுகாத்து வைக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும். அப்போது அந்த குற்றம் இழைச்ச உடனே அந்த கொடுக்குற அந்த சிவியரான தண்டனை தெரியுமா, அந்த தண்டனையை பார்த்து மற்றவங்க யாரும் இதை பண்ணுறதுக்கே யோசிக்கணும். இதுதான் நம்ம ஈசிஆர் சம்பவத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். குற்றம் நடக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகேங்க. நடந்ததுக்கப்புறம் போய் கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணால் என்ன, பண்ணலன்னா என்ன? அப்போது ஒரு செயல் நடந்துருச்சு, அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி 100 சம்பவங்கள் நடந்திருக்கே, அப்போ பண்ணாமல் பார்க்கணுமே. இந்த ரயில் பெட்டிகளில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கர்ப்பிணி பெண் அவங்க வந்து ஒரு விமன், அதாவது பெண்களுக்குன்னு தனியாக ஒரு அறையே இருக்குது, பெட்டியே இருக்குது, ரயில் பெட்டியே இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியை போட்டால் என்ன, போலீஸ் அதிகாரியை போட்டால் என்ன, ஆர்பிஎஃப் வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் வரும் போட்டால் என்ன? ஒவ்வொரு ஸ்டேஷனும் மத்திய அரசு கண்ட்ரோலில் வருது, ஓகே. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு சர்க்கிளாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாநில அரசு ஒரு கண்ட்ரோலில் போடலாமே. அப்போ இது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாமே. நிறைய நியூஸ் சேனலில் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், இது எல்லாமே ஓரிரு நாட்களில் காணாமல் போயிடுது. நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு, இப்போ நீங்கள் இந்த செய்தியை பார்க்குறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இன்னும் ஒரு நாள் 2 நாளில் அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பாருங்கள். அந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு யாராவது ஒருத்தன் கையில் எடுக்கப்படுவாங்க, ஏதாவது ஒரு பேசு பொருள் ஆகும். இதை வந்து திசை திருப்புறதுக்கு நிறைய வேலைகளை பண்ண ரெடியாக இருப்பாங்க இந்நேரத்துக்கு. அடுத்து யோசிச்சிருப்பாங்க, இந்நேரம் யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க எல்லாருமே.
சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம வீட்டில் பெண்கள், அடுத்தது நம்மளுடைய பக்கத்து வீட்டு பெண்கள், பெண் குழந்தைகள், இது எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம சுற்றி இருக்கிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு வரைமுறையை கொண்டு வரணும். இந்த ஆண் பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், அந்த ஆண் பிள்ளைகள் நம்மளுடைய எதிர் வீட்டு பெண்ணையோ இல்லை மற்ற பெண்களையோ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை கொண்டு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஆண்களை பெற்ற அப்பா மக்கள் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க. அப்பயும் இந்த வயதானவர்கள், இந்த பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னு வளர்ந்த எரும மாடுகள்லாம் இருக்குல்ல, இந்த வளர்ந்த எரும மாடுகளை எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு எதையா கொடுத்து அழிச்சிருங்க. ஏன்னா அவ்வளோ கோபம் வருது இந்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது. 70 வயசு 72 வயசுங்கிறானுங்க. இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றானுங்க, என்ன வாழ்கிறானுங்க, இவங்கெல்லாம் எப்படி முகத்தை காட்டிட்டு வெளியே வாழ்கிறானுங்களே தெரிய மாட்டேங்குது. இந்த கொசு மருந்து அடிப்பாங்க தெரியுங்களா, இந்த மாநகராட்சியில் ஒவ்வொரு இடத்துலையும் கொசு மருந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி எதையா அழிச்சு விட்டுருங்க இது எல்லாத்தையும். நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிகள் இவங்க எல்லாமே. அப்போ நம்ம ஆண்கள், முக்கியமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், அது ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, 6 வயது முதல் 60 வயது உள்ள எல்லா ஆண்களுமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம பக்கத்து வீட்டு தெருவில், நம்ம ஊரில் இருக்க எல்லா பெண்களுக்கும் நம்ம தான் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம முதல்ல உணரணும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்களை நம்ம வந்து குறைக்கவே முடியும், தடுக்கவே முடியும். சிவியர் ஆக்ஷன், நம்ம அதுக்கப்புறம் நிறைய தண்டனைகள் கடுமையாகப்பட்டாதான் குற்றங்கள் குறையும். அந்த கடுமையான தண்டனையை எல்லாரும் பார்க்குற மாதிரி கொடுக்கணும். அப்பனா தான் அதை பண்ணுறதுக்கு யோசிப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு கூட அது விளங்கும், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தண்டனையை எல்லாரும் பார்க்குற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இது மாதிரி பார்க்கும்போது நமக்கு அதான் பண்ண தோணுது, இதெல்லாம் கேட்க தோணுதா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு, இந்த இடத்துல இந்த மாணவி, இந்த ஸ்கூலு, இந்த இடம் அப்படின்னு பேசிகிட்டே நம்ம போகலாம். பட் அது நமக்கு தேவையில்லை. அதை பண்ணுறதுக்கு நிறையா நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன பிரயோஜனம்? அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இவன் அவன் சொன்னால் மட்டும், இங்கே அங்கன்னு சொன்னால் மட்டும் எல்லாம் மாறிட போகுதா? அப்போது யார் கையில் அதிகாரம் இருக்குது, யார் கையில் இதை தடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கோ அவங்க பண்ணணும். யாருக்கெல்லாம் இந்த அதிகாரம் கொடுக்கப்படுதோ அவங்க பண்ணணும். அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடந்ததாக நினைச்சு பண்ணால் மட்டும்தான் இதை குறைக்கவே முடியும், தடுக்கவே முடியும். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சி, கிருஷ்ணகிரி, சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு நீளாமல் இதை முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை தயவு செஞ்சு, ஒரு வீட்டில், எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையில் கேட்குறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இதுக்கான பாதுகாப்பை தயவு செஞ்சு உறுதிப்படுத்துங்க. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் நடக்கிற மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக ஆக்கிடாதீங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்லக்கூடிய ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. இதை பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.